வணக்கம் நட்புகளை, நான் உங்கள் மீனா. இன்றைக்கி நம்ம என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, கணவனை பற்றி மனைவி புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். ஒரு கணவனை மனைவி எந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்துக்கிட்டா கணவரோட அன்பு அதிகரிக்கும், கணவன் மனைவி சந்தோஷமாக வாழலாம். அதை பற்றின இன்றைக்கி ஒரு 4 விஷயங்களை பார்க்கலாம். கணவருக்கு அன்பு காட்டுதல், 2வது மரியாதை முக்கியத்துவம் கொடுத்தல், 3வது விட்டு கொடுத்தல், 4வது புரிதல், 5வது மனதை நோகடிக்காதே. இன்றைக்கி இந்த முக்கியமான விஷயங்கள் 5 விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியும். 1. கணவருக்கு அன்பு காட்டுதல். ஒரு கணவன் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது மனைவி என்பவள் சிரித்த முகமாக அவரை வரவேற்க வேண்டும். வந்த உடனே அதை வாங்கிட்டு வந்தியா, இதை வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி எதுவுமே கேட்காது. வந்த உடனே அவங்களுக்கு பிடித்த விஷயத்த ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். 2வது மதிப்பு மரியாதை கொடுத்தல். அவங்கள நீ என்ன செஞ்ச, இந்த குடும்பத்துக்காக எது செஞ்ச அப்படின்னு பேசுகிறத தயவு செஞ்சு விடுங்க. அவர்கள் இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ உழைச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அவங்க செய்கிற வேலையை போய் பார்த்தா தான் அவங்க வெயிலில் மழையில் அவங்க போய் பார்க்குற வேலை பற்றி நமக்கு புரியும். ஒரு விவசாயி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க வெயிலில். எந்த வேலையை எடுத்தாலும் நீங்களே ராத்திரி பஸ்ஸில் போகும்போது பாருங்கள், எவ்வளோ ஆம்பளைங்க குடும்பத்துக்காக ராத்திரியில் உழைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம தான் அதை புரிந்து நடந்துக்கிடணும். மனைவியான நம்ம தான் கணவனை புரிஞ்சுக்கிடணும். வெளியில் இவ்வளோ கஷ்டப்பட்டு வராங்க, வீட்டில் வந்தோடனே அவங்கள ஒரு நிம்மதியாக ரிலாக்ஸாக இருக்கணும். 3வது விட்டு கொடுத்தல். விட்டு கொடுத்தல்னா கணவன் மனைவி சண்டை வந்தாலும் விட்டு கொடுத்து 2 பேருமே நடந்துக்கணும். கணவன் பேசும்போது மனைவி கொஞ்சம் இறங்கி போகணும். 2 பேருமே நான் தான் பெருசு, நீ தான் பெருசுன்னு சண்டை போடக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா அந்த குடும்பத்தில் விரிசல் வரதான் செய்யும். 3வது மனுஷங்கிட்ட கண்டிப்பாக கணவனை விட்டு கொடுக்காதீங்க. எக்காரணத்துக்கும் தன்னோட குடும்பமாக இருந்தாலும், தன்னோட அண்ணன் தம்பியோ அம்மா அப்பாவோ, நம்ம இப்படி யோசிக்கிறோம், அவங்க அம்மா அப்பா கிட்ட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியிட விட்டு கொடுக்கும். அதே மாதிரி தான் கணவனையும் நம்ம குடும்பத்துக்கிட்ட விட்டு கொடுக்கக்கூடாது எக்காரணத்தை கொண்டும். அப்படி விட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது சண்டையில் தான் முடியும். 4வது புரிதல். மிக முக்கியமான ஒன்று, கணவன் மனைவிக்கு இருக்க வேண்டிய முதல் விஷயமே புரிதல் தான். புரிதல் இல்லைன்னா அந்த வாழ்க்கையில் வேஸ்ட்டுங்க. புரிதல் தான் முக்கியம். புரிதல் இருக்கிற வாழ்க்கை கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு நீடிக்கும். புரிதல் என்னன்னா, மனைவிக்கு பிடித்ததையும் கணவனுக்கு பிடித்ததையும் 2 பேருமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்னு வாழக்கூடாது. கணவனுக்கு இது பிடிக்குமா, இது பிடிக்காதா, இதை தெரிஞ்சு செய்யணுமா, இது தெரியாமல் நம்ம 2 பேரும் கலந்து ஆலோசித்து ஒரு விஷயத்தை முடிவெடுக்கணும். கணவன்கிட்ட கேட்கலாம், இது செய்யலாமா செய்யக்கூடாது. அவங்கள மனைவிட்ட இது செய்யலாமா, இது செய்ய வேண்டாமாம்மா அப்படின்னு கேட்டு முடிவெடுத்து விட்டு கொடுத்து புரிஞ்சு நடந்துக்கிட்டால் கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் 100% சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும், அதை சரி பண்ணிடலாம். 5வது மனதை நோகடிக்காதே. ஒரு கணவன்கிட்ட மனைவி பெண்கள் முக்கியமாக கேட்கக்கூடாத கேள்வி, நீ இந்த குடும்பத்துக்காக என்ன செஞ்ச அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க. உலகத்திலேயே ஆண்களுக்கு மிகப்பெரிய வழினா நீ என்ன செஞ்ச குடும்பத்துக்கு அப்படின்னு கேட்குற அந்த ஒரு வார்த்தை தாங்க. அந்த வார்த்தையை எப்பயுமே யூஸ் பண்ணாதீங்க. அந்த வார்த்தை அவங்கள மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். ஏன்னா ஒரு குடும்பத்துக்காக நீ என்ன செஞ்சுன்னு கேட்கும்போது அது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க நிறைய செஞ்சுருப்பாங்க. ஒரு சிலர் 12 வயசு 10 வயசுலேருந்து வேலை பார்த்து கஷ்டப்படுவாங்க. அதனால் என்றைக்குமே குடும்பத்துக்கு என்ன செஞ்சுன்னு கேட்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு புருஷன் பொண்டாட்டி விட்டு கொடுத்து சண்டை சச்சரவு இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்தீங்கன்னா 100% பெண்கள் முக்கியமாக இதை புரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதற்கு முந்தைய விடையில் நான் ஆண்களுக்கு கணவன் மனைவியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் போட்டிருக்கேன். அந்த சேனலில் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். மனைவியும் கணவனை புரிந்து நடந்துக்கோங்க. நீங்கள் 2 பேரும் விட்டு கொடுத்து புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை 100% சிறப்பாக இருக்கும். இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும்.